வணக்கம், வெல்கம் டு வெற்றியறிவம் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல். 2025 வருஷம் ஜூலை மாதம் 13ஆம் தேதி நமக்கு குரூப் 4 எக்ஸாம் அப்படிங்கிறது இருக்குது. இன்னையிலிருந்து 90 நாள் மட்டும்தான் உங்களுக்கு இந்த குரூப் 4 எக்ஸாம்ஸ்க்கான கால அவகாசமே. இன்னும் 10 நாளுக்குள்ளே உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வெளியாக போகுது. இந்த குரூப் 4 எக்ஸாம்லாம் நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படின்னா அடுத்த 3 மாதத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய குரூப் 4ல் வெற்றி தோல்வி எல்லாமே நிர்ணயிக்கப்பட போகுது. ஸோ இந்த குரூப் 4 எக்ஸாம்ஸை நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்காக நமது வெற்றி டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல் சார்பாக ஃப்ரீ கிளாஸ் அண்ட் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறத கொடுத்துட்ருக்கோம். இந்த ஃப்ரீ கிளாஸ் அண்ட் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸ் லிங்க்கு நம்ம குரூப்பில் தான் கொடுப்போம். டெஸ்ட்டு ஷெட்யூலு நம்ம குரூப்பில் கொடுப்போம். சரிங்களா? டெஸ்ட்டு ஷெட்யூல் படி ஒவ்வொரு கிளாஸ் டீட்டெயில்ஸும் நம்ம குரூப்பில் தான் கொடுப்போம். டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் அப்டேட் அப்படிங்கிறது நம்மளுடைய குரூப்பில் தான் கொடுப்போம். ஸோ எல்லா விதமான அப்டேட்டும் நம்மளுடைய டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் இருக்கும். அது சார்ந்த தெளிவான விளக்கங்கள் அப்படிங்கிறது நம்ம யூடியூப் சேனலில் இருக்கும். ஸோ நம்மளுடைய டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்மளுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிஎன்பிசி படிக்கிறீங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது டிஎன்பிசி எக்ஸாம்ஸுக்கு படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்திற்கான டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஃப்ரீ கிளாஸ் அண்ட் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சுக்கான இந்த வார ஷெட்யூல் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு நோட்டு பென் எடுத்துக்கோங்க. நான் நோட் பண்ண சொல்ல நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 14/4/2025 திங்கட்கிழமை. ஸோ சித்திரை 1. எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் 3ல் ஐஎன்எம். ஓகேங்களா? ஸோ ஐஎன்எம்ல இருந்து காலனி இயக்கத்திற்கு எதிரான இயக்கத்தின் தோற்றம் அப்படிங்கிற ஒரு சாப்டர். ஓகேங்களா? காலனியத்துவத்துக்கு எதிரான இயக்கங்களின் தோற்றம் 10th சோசியல் சயின்ஸில் இந்த புத்தகம் இருக்குது. ஓகேங்களா? காலனித்துவத்துக்கு எதிரான இயக்கங்களின் தோற்றம் 10th சோசியல் சயின்ஸில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சாப்டர். இந்த சாப்டர்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் அல்லது 2 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக வருது. இந்த சாப்டருக்கான வீடியோ வகுப்பு அப்படிங்கிறது இன்றைக்கி காலையில் 11 மணிக்கு நம்மளுடைய டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனல் நான் ஷேர் பண்ணுவேன். நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி இதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அடுத்ததாக 15ஆம் தேதி நாளைக்கு நீங்கள் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியாகிரஃபி. ஓகேங்களா? ஜியாகிரஃபியில் யூனிட் 5 நிறைய நாள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நம்ம யூனிட் 5 அப்படிங்கிறது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக தான் நம்ம முக்கால்வாசி படிக்கணும். சரிங்களா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் படித்தால் மட்டும்தான் யூனிட் 5ல் கேட்கக்கூடிய 10 கொஸ்டின்ஸ்க்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ யூனிட் 5 ரிலேட்டடாக இது கேட்கலாம் அப்படிங்கக்கூடிய விஷயத்தில் நான் ஒரு சாப்டர் சொல்ல போகிறேன். யூனிட் 5 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் நம்ம நாளைக்கு பார்க்கக்கூடிய ஒரு சாப்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு இயற்கை புவியியல். ஓகேங்களா? ஸோ தமிழ்நாடு இயற்கை புவியியல் இந்த சாப்டர் தான் யூனிட் 5 ரிலேட்டடாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. தமிழ்நாடு இயற்கை புவியியல். ஸோ இந்த சாப்டர் எங்கே இருக்குது அப்படின்னா, 10th சோசியல் சயின்ஸில் இருக்கக்கூடிய ஜியாகிரஃபி பகுதியில் இருக்கக்கூடிய 6th சாப்டர் தான் இந்த பகுதி. ஓகேங்களா? ஸோ 10th சோசியல் சயின்ஸ் தமிழ்நாடு இயற்கை புவியியல் அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்க போகிறீங்க. நாளைக்கு இதோட தமிழ் பார்க்க போகிறோம். ஸோ தமிழில் நான் போன வாரம் எழுத்து அப்படிங்கக்கூடிய டாப்பிக்லேருந்து ஒரே ஒரு ஹெட்டிங் மட்டும்தான் நான் நடத்தலை. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லகர வேறுபாடு. சரிங்களா? இந்த வேறுபாடு நான் நடத்தலை. ஸோ இந்த வகுப்பு அப்படிங்கிறது நாளைக்கு தமிழ் வகுப்பு உங்களுக்கு கொடுக்கப்படும். தமிழ் எழுத்து அலகு 1 யூனிட் 1ல் இருக்கக்கூடிய ஒரு பிரிவு லகர வேறுபாடு, ரகர வேறுபாடு. ஓகேங்களா? ஸோ இதுக்கான வகுப்பு அப்படிங்கிறது நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு உங்களுக்கு கொடுக்கப்படும். சரிங்களா? அடுத்ததாக நீங்கள் புதன்கிழமை படிக்க வேண்டிய சாப்டர்ஸ். ஸோ புதன்கிழமை நீங்கள் படிக்க வேண்டிய சாப்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரியில் முகலாயர்கள். ஓகேங்களா? ஹிஸ்ட்ரியில் முகலாயர்கள் நீங்கள் படிக்க போகிறீங்க. முகலாயர்களுக்கான வகுப்பு அப்படிங்கிறது லைவ் கிளாஸாக புதன்கிழமை உங்களுக்கு 11 மணிக்கு கொடுக்கப்படும். அடுத்ததாக அன்னைக்கு புதன்கிழமை மதியானம் 3 மணிக்கு உங்களுக்கு இன்னொரு வகுப்பு அப்படிங்கிறது கொடுக்க போகிறேன். அந்த வகுப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்ஸில் என்ன சாப்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th சாப்டர் தமிழ்நாடு ஊரக பொருளாதாரம். ஓகேங்களா? 11th எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய 10th சாப்டர் இந்தியாவின் ஊரக மேம்பாடு அந்த சாப்டர் தான். இந்தியாவின் ஊரக
மேம்பாடு அல்லது ஊரக பொருளாதாரம், நீங்கள் எப்படினாலும் எடுத்துக்கலாம். எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய 10th சாப்டர். ஓகேங்களா, இந்த சாப்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் தான் வேலையின்மையை பற்றி நம்ம பார்ப்போம். நிறைய திட்டங்கள் இதிலேருந்து வருது. ஸோ எக்கனாமிக்ஸில் திட்டங்கள் ரிலேட்டடாக கேட்கக்கூடிய கேள்விகள்லேருந்து இந்த பாடத்துலேருந்து ஒரு கேள்வி வர்றதுக்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா, ரைட்டு. அடுத்ததாக நம்ம வியாழக்கிழமை பார்க்கக்கூடிய சாப்டர்ஸோடைய இதை பார்க்கலாம். ஸோ நம்ம வியாழக்கிழமை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, பாலிட்டியில் சாரி, எனக்கு வந்து ஜலதோஷம் ஃபீவர் அப்படிங்கிறதுனால தான் நம்ம இவ்வளோ நாள் ஒரு வீடியோஸ் வந்து வகுப்பு நான் உங்களுக்கு ஷெட்யூல் கொடுத்ததிலே ஒரு வீடியோ வகுப்பு மட்டும்தான் கொடுக்கல, தமிழ். ஓகேங்களா, மற்றபடி எல்லாமே கொடுத்துட்டேன். ஸோ பாலிட்டியில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாநில சட்டமன்றம், மாநில அரசு. ஓகேங்களா, மாநில அரசு ஆல்ரெடி நம்ம இந்திய அரசியலமைப்பு பார்த்துட்டோம், மத்திய அரசு பார்த்துட்டோம். இந்த வாரம் நம்ம மாநில அரசு பார்த்துட்டோம். அப்படின்னா இந்த வாரம் ஷெட்யூலை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா கிட்டத்தட்ட 30% 40% சிலபஸ் அப்படிங்கிறத நம்ம 3 வாரங்களில் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சரிங்களா, மாநில அரசு 10th சோசியல் சயின்ஸில் உங்களுக்கு 3வது சாப்டராக இருக்குது. ஸோ அதற்கான வகுப்புகள் அப்படிங்கிறது வியாழக்கிழமை காலையில் 11 மணிக்கு அப்படிங்கிறது கொடுத்துருவேன். ஸோ வியாழக்கிழமை 3 மணிக்கு உங்களுக்கு இலக்கணம் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இலக்கணம் யூனிட் 2 அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சரிங்களா, ஸோ யூனிட் 2ல் இருந்து சொல்லகராதியில் இருந்து உங்களுக்கு அன்னைக்கு ஒரு தலைப்பு நடத்தப்படும். அந்த தலைப்பு என்ன அப்படிங்கிறத அன்னைக்கு காலையில் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவேன். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை. ஸோ நீங்கள் வெள்ளிக்கிழமை படிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 6. ஸோ யூனிட் 6ல் நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இது பார்த்தாச்சு. விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு இதெல்லாம் நம்ம போன வாரம் பார்த்தாச்சு. ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் இது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஸோ இந்த வகையில் இந்த வாரம் நம்ம பார்க்கும்போது விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு அதை நம்ம பார்க்க போகிறோம். விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர். ஸோ இதுவும் உங்களுக்கு 10th சோசியல் சயின்ஸில் இருக்கக்கூடிய 10th சோசியல் சயின்ஸ் பழைய புத்தகத்தில் இருக்குது நிறைய பெண்களை பற்றி. இது எல்லாமே நான் உங்களுக்கு விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்குன்னு சொல்லிட்டு நிறைய பேரை கம்பைன் பண்ணி ஒரு வீடியோ வகுப்பாக கொடுத்துருப்பேன். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த வாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃபிக்ஸ்டான, இது வந்து உங்களுக்கு நான் சொல்லப்பட்ட வகுப்புகள், சொல்லப்படாத வகுப்புகள், சில முக்கியமான வகுப்புகள் இந்த வாரத்தில் இருந்து நம்ம ஜூம் ஆப்பில் நம்ம நடத்த போகிறோம். ஏன்னா நம்ம யூடியூப்பில் கொடுத்து அதற்காக நீங்கள் நிறைய பேர் வந்து அதற்கான இன்ட்ரெஸ்ட் இல்லாத காரணத்தினால யாரெல்லாம் விருப்பம் இருக்கீங்களோ அவங்களுக்கு ஜூம் கிளாஸ் நடக்க போகுது. அந்த கிளாஸ் எப்போ எந்த டைம், எந்த சப்ஜெக்ட், என்ன தலைப்பு அப்படிங்கிறது எல்லாமே நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நான் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.